திருவாரூர் மாவட்டம் சேங்காழிபுரம் அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து குடும்பத்தினரின் கண் எதிரே செங்கல் சூளை மேஸ்திரி கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் 3 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை தேடி வரும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அப்பாவை துண்டு துண்டா வெட்டிட்டான். என் சாமியை வெட்டி போட்டுட்டான். என் சாமி போயிட்டு இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் சேங்காலியபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் திருமுருகன். வயது 48, மனைவி சுதா, அவருக்கு சுமன் என்கிற மகள் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் செங்கல் சூளையில் அவர் தனியாக தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வேலை முடித்து வீட்டிற்கு திருமுருகன் குடும்பத்துடன் வந்து உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலையில் வெளிப்பக்க கதவை தட்டும் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து திருமுருகன் உள்பக்கத்தை திறந்த போது 6 நபர்கள் அரிவாள் மற்றும் கத்தியுடன் ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்று அவர் சுதாரிப்பதற்குள் சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திலேயே அவர் இறந்துள்ளார். இந்த நிலையில் அவரது உடலை அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த பிறகு அந்த நபர்கள் குற்றவாளிகள் 3 இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து குடவாசல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இன்று அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து புதுக்குடி என்கிற பகுதியில் திருவாரூர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.